அஞ்சுவோரை இந்த சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக்குவோம். மாஷா அல்லாஹ். அல்லாவை பார்த்து பயப்படுறதில்ல. அல்லாஹ் தப்பு பண்றவங்களுக்கு தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் மிகவும் அன்பாளன். இரையச்சம்னா என்ன? எந்த ஒரு யாருக்காவது எந்த கெடுதல் பண்ண போனாலும், அந்த ஒரு விஷயத்தை தப்பான விபச்சாரத்தின் பக்கம் கால்கள் நடந்தாலும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமே, அல்லாஹ் சொன்ன விஷயத்த செய்ய, அல்லாஹ் இந்த விஷயத்துல விபச்சாரத்தை தடுத்திருக்கான், அந்த தடுத்த விஷயத்த நம்ம செய்கிறோமே, அல்லாஹ் நம்மளை பார்க்குறானே, அல்லாஹ் நமக்கு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் இரையச்சம். அதனால அல்லாவை இரையச்சம் கொள்றவர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பான். உண்மையிலே அல்லாவை மறுத்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே வழிய, அல்லாவை நினச்சி அந்த அல்லாஹ் மேலே பயத்தோட எந்த தப்பு பண்ணாலும் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான்ற இரையச்சம் இருந்து அந்த தப்பை செய்யாமல் அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அல்லாஹ் அந்த அல்லாஹ் மேலே இரையச்சம்னா இதுதான். அதுக்காக அல்லாவை பார்த்து நம்ம பயப்படணுன்ற இது கிடையாது. அல்லாஹ் மிக அன்பாளன். நம்ம எல்லாரையும் விட, நம்ம அம்மாவை விட, நம்ம ஃப்ரெண்டை விட, எல்லாரையும் விட மிக அன்பாளன் அவன்தான். ஏன்னா நமக்கு நம்மளுடைய உறவுகளும் ஒரு சில நேரம் தான் நம்மளை ஒரு 10 நாள் ஒரு வீட்டில் போய் தங்குனா 11ஆவது நாள் அவங்க மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தாயும் சரி தந்தையும் சரி, அந்த கல்யாணம் பண்ணிட்டாக்கா அம்மா வீட்டில் போய் மக தங்க முடியாது. அதே மாதிரி மக வீட்டில் அம்மாவும் தங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நிலமையில அல்லாஹ் நமக்காகவே இந்த இம்மையை படைச்சி, இந்த இம்மையில் நம்மளை இவ்வளோ நாள் சந்தோஷமாக நம்மளை இருக்க வச்சிருக்கான்னா, நம்மளுடைய இறைவன் தான் எல்லாரையும்